ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பூந்தமல்லியிலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணி ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு சொன்னார். சரி, நானும் ஹெல்ப்பரும் கஸ்டமர் சைட்டுக்கு லொக்கேஷனுக்கு போயிட்டு பார்த்தாக்கா வீட்டுக்குள்ளே ஏசி பைப்லைன் போக கன்சீல்டு பைப்லைன் 2 இன்ச்சு பிவிசி பைப்லைன் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஹோலும் வேறு ஏசி மாட்டுறதுக்கு மேட்சே ஆகலை. சரி, அது அப்புறம் பார்த்துக்கலான்னு அவுட்டோர் சைடு போயிட்டு பார்த்தாக்கா அவுட்டோர் வைக்கிற சன்ஷைடுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 3 வாட்டர் டேங்க் வேறு வச்சுருந்தாங்க. அப்புறம் கஸ்டமரை வேறு காப்பர் டியூப் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் பண்ணணும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நானும் யோசித்து பார்த்துட்டு பார்த்தாக்கா சரி, என்ன பண்ணுறது, ரிஸ்க்காக தான் எடுத்து பண்ணி ஆகணும்னு சொல்லிவிட்டு சன்ஷைடில் இறங்கி அங்கேயே ஸ்டாண்ட் அடித்து ஏசி மாட்டி அவுட்டோர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அவுட்டோர் யூனிட் மாட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பழைய ஹோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் புது ஹோல் போட்டு இன்டோர் யூனிட் தூக்கி மாட்டு அவுட்டோர் யூனிட்லாம் தூக்கி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ்லாம் ஓப்பன் பண்ணி சர்ஃப் வாட்டர்லாம் வச்சு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஒயிட் சிமெண்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணிவிட்டு கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு ½ ஹவர் கிட்ட வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தாரு. செக் பண்ணி பார்த்துட்டு கூலிங்கெல்லாம் நல்லா வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. இல்லை லைட்டாக டஸ்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு நாங்களும் சைட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்புறம் என்னங்க, உங்களுக்கும் இதே மாதிரி ஏசி ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏசியில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.